வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலை சேனல்ல செய்ய போற ரெசிபி நல்ல கமகமனு கல்யாண வீட்டு வத்த குழம்பு. கல்யாண வீட்டு வத்த குழம்புனாலே டேஸ்டே தனி தாங்க. நம்ம அந்த வத்த குழம்பு வீட்டுல செய்யும்போது பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை நல்ல கமகமன்னு வரும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நம்ம புளி கரைச்சி செய்யும்போது வெறும் தூள் மட்டும்தான் காரக்குழம்பு போட்டு செய்வோம். ஆனா இன்னைக்கு வத்த குழம்புக்கு கொஞ்சமா லைட்டா புளியோட வெள்ளை கலந்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு நல்லெண்ணெய் தான் செய்ய போறோம். நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம், வத்தல் எல்லாத்தையும் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த வத்த குழம்புக்கு இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சிருக்கேன். இப்போ பேன்ல கொஞ்சம் சீரகம், வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சமா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா இளவரப்பா வறுத்துட்டு அந்த பொடியா சேர்க்கும் போது குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பருப்பை வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் சுண்ட வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து வதக்கி புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம இன்னைக்கு மண் சட்டியில தான் செய்கிறோம். உங்ககிட்ட மண் சட்டியோ கல் சட்டியோ எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நான் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் வெந்தயம் லைட்டாக, அடுத்ததான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் முழுசா, கட் பண்ணாமல் அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை. இப்போ கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு. அடுத்தது பூண்டு முழுசா உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி பழமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கத சேர்த்துக்கலாம். அடுத்து சுண்ட வத்தலையும் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப பொடிச்சு வச்சிருக்க வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கலாம் லைட்டா. நான் கொஞ்சமாக தான் வெள்ளை சேர்த்துக்கேன். இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வத்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு.
நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தகன்னு வந்துருச்சு. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்ச வத்த குழம்பு சீக்கிரட்டே வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துட்டு அரைச்சிச்சு செய்யும் போது தான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச வத்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.